ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா முகலாய் பன்னீர் மசாலா. ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீரில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமானது. இதில் விட்டமின் பி நிறையா இருக்குது, எஸ்பெஷலி B12 இருக்குது. அதனால இது மெட்டபாலிசமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் இது எனர்ஜி ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது டயட் இருக்கவங்களும் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு மிக்ஸ் ஜாரில் ஒரு ஃப்ரைட் ஆனியன் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 சில்லி போடுறேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது கூட உங்ககிட்ட கேஷ்யூ நட் இருந்தால் ஒரு 10 கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் இன்னைக்கு உடச்ச கடலை சேர்க்குறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 குழிக்கரண்டி தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்க, இதுக்கு நல்லா இருக்கும். அது கூட நான் கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸாக பன்னீர் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு வேற எந்த மசாலும் சேர்க்கவே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் டேஸ்ட் செம்மையாக வரும். இப்போ அந்த தக்காளி வேகிறதுக்காக நம்ம லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சூப்பராக வெந்திருக்கும். அந்த பட்டரும் தக்காளியும் வெந்ததே வீடு செம்மையாக ஸ்மெல்லு வரும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஜாயின் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பேஸ்ட்டு தான் மெயினான மசாலேவும். நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த முகலாய் பன்னீர் கிரேவி சூப்பர் டேஸ்ட்டாக வந்துடும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம உடச்ச கடலை சேர்த்துக்கிறதுனால சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கீழே ஒட்டும். இப்போ இது கூட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி விட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக பட்டர்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிருக்கும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பராக பட்டர் பிரிஞ்சு நல்லா செம்மையாக ரெடி ஆயிருக்கும். அப்படியே முகலாய் பன்னீர் கிரேவி ஸ்மெல்ல வீடே கமகமன் வாசனை அடிக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அப்படியே இந்த பன்னீர் கிரேவியை வச்சு சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.